வணக்கம். வாழ்க வளமுடன். முழுமுதற் கடவுளான மகா கணபதியின் திருவடியை வணங்கி, குருநாதனின் திருவடியை வணங்கி, அம்பாளின் பரம அனுகிரகத்தினால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது 15வது ஸ்லோகம். லக்ஷ்ய ரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா ஸ்தனபார தலன்மத்திய பட்டபந்த வலித்ரயா. லக்ஷ்ய ரோமலதாதாரதா சமுன்னேய மத்தியமா ஸ்தனபாரதலன்மத்திய பட்டபந்தவலித்ரயா. லக்ஷ்ய ரோம லத ஆதாரதா சமுன்னேய மத்தியமா ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா அப்படின்னு சொல்லக்கூடியது. நாமாவா படிக்கும்போது லக்ஷ்யரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமாங்கிறது ஒரே நாமா. அதே போல ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா. கரெக்டா வார்த்தைகளை மார்க் பண்ணிக்கணும், அப்பதான் அர்த்தங்களும் கரெக்டா புரியும். சோ லக்ஷ்ய ரோம லதாதாரதா, லட்சியனாக்க கண்ணுக்கு புலப்படுகின்ற, அப்போ அந்த ரோம வரிசை எது? இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், தேவியினுடைய ஸ்தனங்களை எது தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய எதை ஆதாரஸ்தானமா எதை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வரும்போது ஒரு ரோம வரிசை இப்படியே புறப்பட்டு கீழே வருது. கீழே வரும்போது அது நாபி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாத்தி மாதிரி 3 கோடுகளால் அமைந்ததுன்னு பார்த்தோம். லதா, அந்த கொடி வர்றதுக்கு ஆதாரதா, லதாதாரதான்னு படிக்கிறது லதா ஆதாரதா. எங்க அதனுடைய கண்ணுக்கு தெரியாத ரோம வரிசை இந்த கொடிக்கு ஆதாரமாக ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யூகிக்க வைக்கிறது. அந்த யூகிக்க வைக்கக்கூடிய இடத்துக்கு எங்கதான் அதனுடைய ஆதாரம்னு என்னதுன்னு தெரியாம இப்படியே வரும்போது அதனுடைய வேர் பகுதியாக ஏதோ ஒரு இடம் இருக்கணும். ஒரு கொடி வெளியில வரணும்னா அந்த பூமியில அதனுடைய வேர் இருக்கணும் இல்லையா? எந்த ஒரு பிளான்ட்டுக்கும் அப்படிதானே. அப்போ அதனுடைய வேர் பகுதியாக தேவியினுடைய இடை எப்படி இருக்கான்? ஒடிஞ்சு போற மாதிரி இருக்கான். ஏன்னா ரொம்ப மின்னலை போன்ற இடையை உடையவள் தேவி. ரொம்ப மெலிந்த அப்படியே சின்ன இடுப்பை உடையவள். அப்போ அதிலிருந்து மேல அந்த கொடி மூலமாக 2 பழுத்த பாரமுள்ள 2 ஸ்தனங்களை எப்படி அது தாங்கி பிடிக்கும்? இந்த இடுப்பு ஒடிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற அளவிற்கு இருக்கக்கூடிய ரொம்ப சிறிய இடையை உடையவள். ரோம வரிசை மறைந்திருக்கக்கூடிய அந்த இடம், ஊகித்து அறியக்கூடிய அந்த நுண்ணிய இடையை உடையவள். அதுதான் லக்ஷ்ய ரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா. அதனுடைய மத்திய பகுதியாக, அதாவது அங்கத்தில் மத்திய பகுதியாக இருக்கக்கூடியதும் அந்த கொடிக்கு ஆதாரமாக வேர்பகுதியாக இருக்கக்கூடியதும் தேவியினுடைய சிறுத்த இடைப்பகுதி. ஸ்தனபார தலன்மத்திய பட்டபந்த வலித்ரயா. அந்த ஸ்தனங்களினுடைய பாரத்தை என்ன பண்றது? அந்த மத்திய பகுதியானது தாங்கி கொண்டிருக்கு. மத்திய பகுதியே இல்லையா அந்த இடத்துல அப்படின்னா, இந்த மத்திய பகுதின்னு ஒண்ணு இருந்தாதானே மேலுக்கும் கீழுக்கும் இருக்கக்கூடிய ஆதாரத்தை கனெக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல அந்த இடை இருக்கா இல்லையான்னு நம்ம பூத கண்ணாடி வச்சு தேடணும். அந்த அளவிற்கு ரொம்ப கொடி போல உள்ள இடையை கொண்டவள் தேவி. அப்போ தேடி பார்த்தாலும் கிடைக்காத அந்த ஒரு மத்திய பகுதி, அதுதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் முக்கியமா. அந்த சுமையை மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்தனங்களின் அந்த மார்புகளின் சுமையை அந்த இடை தாங்குமா, இல்ல அதுக்கு ஏதாவது சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மத்திய பகுதி ஏதாவது இருக்கா இல்லையான்னு கூட யூகி தெரிய முடியலையா. அந்த மாதிரி ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவிற்கு மெல்லிய ஒரு மின்னலுடைய சைஸ் எப்படியோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடையை உடையவள். ரகசியமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மத்திய பகுதி இல்லைன்னா அதாவது ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மத்தியமா ஒரு பகுதி இருக்கணும். இப்ப சரீரம்னு எடுத்தோம்னா நம்முடைய சென்டர் ஆஃப் த பாடின்னு எதை சொல்றோம்? நம்முடைய வயிற்று பகுதியை சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி சுட்டி காண்பிக்க கூடியது இந்த மத்திய பகுதி. இது இருக்கிறதுனாலதான் மேல இருக்கக்கூடிய மார்பும் தலையும் அது கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய கால்கள் தொடைப்பகுதி எல்லாம் கனெக்ட். அது மாதிரி இந்த கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் ஆதியையும் அந்தத்தையும் இணைக்கக்கூடிய மத்திய பகுதி இல்லாததனால் இங்கு தேவியானவள் ஆதியும் அற்றவள் அந்தமும் அற்றவள், அனாதியானவள். அதுதான் முக்கியமான ரகசியம். அனாதியானவள், அவளுக்கு ஆதியும் கிடையாது. ஏன்னா மத்திய பகுதின்னு ஒண்ணு இல்லை அவளுக்கு. இருந்தாதானே நம்ம ஆதி எங்க இருக்கு அந்தம் எங்க இருக்குன்னு அதை வச்சு யூகிக்க முடியும். இந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுற அளவிற்கு இருக்கக்கூடிய இடையை உடையவள். அதனால் ரகசியமாக உள்ள பொருள் அவளுக்கு
ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் பூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அதுக்கு ஆதி எது எப்ப வந்ததுன்னு கேட்டா நோ ஆதி. எப்ப முடியும்? நோ அந்தம். அப்ப ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அனாதியானவள். அப்படிதான் என்னுடைய ரகசியம். அடுத்தது ஸ்லோகம் நம்பர் 16. அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடி ரத்ன கிங்கிணிகாரம்ய ரசனாதாம பூஷிதா. அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடி ரத்ன கிங்கிணிகாரம்ய ரசனாதாம பூஷிதா. இந்த இடத்துல எப்படி வார்த்தைகள் நாமாவா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைன் அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடிங்கிறது ஒரு நாமா, ரத்ன கிங்கிணிகா ரம்ய ரசனாதஹம பூஷிதாங்கிறது ஒரு நாமா. வார்த்தைகள் பிரிக்கும் போது அருண அருண 2 தடவை வருது, ஒரே வார்த்தை தான். அருணா அருண, ருணன்னா ருணன்னா கடன் ஆயிடும், அருண அருண அந்த இடத்துல. அதனாலதான் அருணா அருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கடீதடி ரத்ன கிங்கிணிகா ரம்ய ரசனா தாம பூஷிதா. இவ்வளவு இருக்கு வார்த்தைகள் அதுல. அருணா அருண, அருணா அருணனா அருணன் அப்படின்னாலே யாரு? சூரியன். 2 தடவை வந்திருக்கு. சூரியனே 2 தடவை வருமானா இல்ல. பொருள் வரும்போது அருணன் அப்படின்னு சொன்னா சூரியனுடைய தேர்ப்பாகன், சூரியனுடைய அந்த சேரியட் இருக்குல்ல, ரதத்தை ஓட்டக்கூடியவன் பேரும் அருணன்னு பேரு. அதனால சூரியனுக்கும் அருணன் ஒரு பேர் இருக்கு. இந்த இடத்துல அந்த அருண அருண சூரியன் உதிக்கும் முன்னாடி எப்படி தன்னுடைய அந்த சிவந்த கிரணங்களை சூரியன் வரப்போறாருன்னு சொல்றதுக்கு இந்த கட்டியங்கோடுறதுன்னு சொல்லுவோம். ராஜா எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்டியங்கோடுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோன்சோ ராஜா வருகிறார் பராக் பராக்ரன். அந்த மாதிரி இந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே தேரை ஓட்டிட்டு அந்த தேர்ப்பாகன் என்ன பண்ணிடுறானா, அந்த சிவந்த ஒளி அப்படியே அப்படியே அந்த வானம் முழுக்க படர விட்டு ஒரு, அதாவது சிவப்பு கலந்த ஒரு ஆரஞ்சு வர்ணம், அது அப்படியே முதல்ல வந்துடும். வந்ததுமே நமக்கு என்ன, ஓஹோ சன்ரைஸ் ஆக போறது அப்படிங்கிற அந்த ஒரு இது நமக்கு போதத்தை கொடுத்துறது இல்லையா? அந்த மாதிரி அந்த அருணன் போன்ற அந்த சிவந்த நிறத்தை உடையவள் வந்ததுக்கு அப்புறம், சூரியன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறது, அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சிவப்பு இன்னும் சிவப்பாக மாறிவிடுகின்றது. அது போல அருணா அருண கௌசும்ப, கௌசும்பம்னா குசும்பம்னு ஒரு செடி இருக்கு, அதனுடைய அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா, சாறு, அதை சேர்த்து அந்த சிவப்பு ஆடையை தயாரிக்கக்கூடிய அந்த சிவப்பு வஸ்திரத்தை கௌசும்ப வஸ்திரம்னு சொல்லக்கூடியதாக புராணங்கள் சொல்கின்றது. அப்ப தேவிக்கு எப்பவுமே அபிராம்பட்டர் கூட போடுறார், சின்னஞ்சிறிய சாத்தினில் செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தினில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் ஒரு தவமில்லையேம்பர். அதுபோல தேவியின் எப்பவுமே தன்னுடைய இந்த இருக்கா இல்லையான்னு யூகித்து பார்க்க கூட முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த குட்டியோண்டு அந்த இடுப்புல அழகான ஒரு சிவப்பு, குட்டி குழந்தையா இருந்தா பட்டு பாவாடைன்னு வச்சுக்கலாம். இப்ப தேவி ஸ்திரீயாக நம்ம பார்த்தோம்னா அழகான ஒரு சிவப்பு பட்டாடையை, ஒரு சாரி புடவைன்னு வச்சுப்போம், புடவை அழகா புடவையை கட்டினோம், இல்ல குட்டி பெண்ணாக பாலாவா இருந்தா ஒரு குட்டி பாவாடையை கட்டின்னு சக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய பாவாடை. அந்த பாவாடை ஏன்னா அது ஏற்கனவே சிவப்பு, அதுல இன்னும் அதாவது அதனுடைய அந்த வர்ணத்தை கூட்டுவதற்காக கொடுக்கக்கூடியதான் அந்த கௌசும்ப செடியினுடைய, குசும்ப செடியினுடைய சாறு. அப்ப அந்த கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கடீதடி, கடீதடினா இடை, தேவியனுடைய ஹிப்பு. கௌசும்பம்னா ரெட்டு, கௌசும்பம்னா இந்த டையிங் ஏஜென்ட்னு கூட வச்சுக்கலாம் இந்த இடத்துல, குசும்பம்னா ரெட். அப்ப அப்பேற்பட்ட சின்னோண்டு இடையில் அழகான சிவப்பு, அதாவது சிவப்புக்கு மெருகேற்றக்கூடிய சிவப்பு கொடுக்கக்கூடிய வஸ்திரத்தை தேவி அணிந்து கொண்டிருக்கின்றாள். அப்படின்னா என்ன, 2 தடவை எது சொன்னாலும் அது அதனால் இன்னும் ஒரு சத்திய பிரமாணமாக சொல்வதற்கு, அது ஏற்கனவே தேவி, அத சிவப்புங்கிறது எது, ரஜோகுணத்தை குறிக்கக்கூடிய தேவியனுடைய சிருஷ்டியை குறிக்கக்கூடியது. அப்ப தேவியனுடைய அந்த சிருஷ்டியில் நாம் எல்லாரும் பரம சௌக்கியமாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான நாமா. ரத்ன கிங்கிணிகா ரம்ய, அந்த கிங்கினி காரம்யான்னு படிக்க கூடாது, ரத்ன கிங்கிணிகா ரம்ய ரசனா தாம பூஷிதா. ரத்னங்களினாலான சலங்கை, அதுக்குள்ள எப்படி இருக்கான், நிறைய தங்கத்தாலான ஒரு அரைஞான்னு வச்சுப்போம். தேவியினுடைய பாவாடை பார்த்தாச்சு, அதுக்கும் கீழே இன்னும் கூட கொஞ்சம் லோயர் ஹிப்பு, அதுல தேவி என்ன பண்ணிருக்கா, ஒரு
அரைஞான் கயிறு அதுல எப்படி இருக்கான், ரத்ன கற்கள், அது உள்ள பரல் மாதிரி அது கோத்து 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 இருக்கக்கூடிய அந்த கிளுங்கக்கூடிய அந்த மணிகள், அதாவது நல்ல சவுண்டு கொடுக்கக்கூடிய அந்த அரைஞானில் உள்ள அந்த மணிகள், அருணா கயிறுன்னு நம்ம சொல்றோம், அதான் அரைஞான். அப்ப அதுல கிணி கிணி கிணின்னு அந்த மணி சத்தத்தை கொடுக்கக்கூடிய அழகான ரத்னங்களினாலான அந்த சலங்கை பொருத்திய அதை அரைஞானாக தேவி அணிந்து கொண்டிருக்கின்றாள். ரத்ன கிங்கினிகா ரம்ய, ரம்யம்னா அப்படியே காதுக்கு தேன் பாயிற மாதிரி இருக்கக்கூடிய ரம்யமான அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய அதை தாமனாக்க இடுப்பு, தாமோதரன்னு பாக்குறோம் இல்லையா, கிருஷ்ணனை உரல்ல கட்டி போட்ட, இடுப்புல தான் கட்டி போட்டான்னு பாக்குறோம் யசோதாம்மா. அப்போ தாமோதரன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த மாதிரி தாமன்னா இடுப்பு, பூஷிதானா பூண்டு கொண்டிருப்பவள், அணிந்து கொண்டிருப்பவள், ரசனா தாம அப்படிங்கும்போது அந்த அரஞ்ஞான் கயிறை பத்தி சொல்லக்கூடியது. அழகான ரத்ன கிங்கினிகா ரம்ய ரசனாதாம பூஷிதா அப்படின்னு சொல்லக்கூடிய 16வது ஸ்லோகம். இப்போ 17வது ஸ்லோகம். காமேசஜ்ஞாத சௌபாகிய மார்தவோரு துவயான்விதா. ஒரே நாமதான், காமேசஜ்ஞாத சௌபாகிய மார்தவோரு துவயான்விதா. மாணிக்ய முகுடாகார ஜானுத்வய விராஜிதா. மாணிக்ய முகுடாகார ஜானுத்வய விராஜிதா. முதல் நாம எப்படி பிரியும், காமேச ஞாத சௌபாகிய மார்தவ ஊரு துவயான் விதா. இவ்வளோ வார்த்தைகள் இருக்கு அதுக்குள்ள. காமேசரால், காமேசர்னா ஈசன், ஞாத அவரால் மாத்திரமே அறியப்படக்கூடிய, அவரால் மாத்திரமே காணப்படக்கூடிய, சௌபாகிய சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய, மங்களத்தை கொடுக்கக்கூடிய, மார்த்வ அப்படின்னா ரொம்ப டெண்டரா மென்மையான கனிவான ஊரு தொடை, அந்த தொடை துவயனால 2 அம்பாளுடைய 2 தொடைகளை பற்றி இப்ப ஏற்கனவே இடுப்பு வரைக்கும் லோயர் ஹிப் வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது யோனி, பிறப்புறுப்பு என்று சொல்லக்கூடிய யோனி. அதை பற்றி எந்த இதுலயும் வர்ணனை கிடையாது, ஏன்னா அது ரொம்பவும் குஹ்யமானது, அதனால அதை பற்றி வர்ணனை கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி தொடைக்கு வந்தாச்சு. தொடையில வரும்போது காமேஸ்வரா மாத்திரமே உணரப்படக்கூடிய, அறியப்படக்கூடிய, பார்க்கப்படக்கூடிய, சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய, மென்மையான ரொம்பவும் கனிவான தொடைகளை, இப்ப எத்தனை தொடை, 2 தொடைகளை, அதை அன்விதா அழகாக அமைந்திருக்கின்றது. அப்படின்னா என்ன, அந்த தொடை பாகம்ங்கிறது வெளியில கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அவளுடைய பதியான அந்த காமேஸ்வரரால் மாத்திரமே உணரப்படுகின்ற, காணப்படுகின்ற அந்த அழகான தொடைகளை, 2 தொடைகளை உடையவள். மாணிக்ய முக்குட்டா, சிலதுல மகுடாக்காரன் வரும், சிலதுல முக்குட்டாக்காரன் வரும், ரெண்டுமே ஒண்ணுதான் அர்த்தம், பாடபேதம் தான். மாணிக்ய முக்குட்டாக்கார ஜானு துவய விராஜிதா. மாணிக்கம் அப்படியே மாணிக்க கிரீடத்தை ஒத்த அமைப்புள்ள அந்த முட்டியோட முழங்கால் சில்லு, தொடைக்கு அப்புறம் இப்ப அப்படியே அடுத்தது கீழே வந்தோம்னா தேவியனுடைய முழங்கால், அதுல அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு மூவ் பண்ணக்கூடிய ஒரு கிண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல எப்படி இருக்கா, மாணிக்க கல்ல பதிச்சு வச்ச ஒரு ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கிரீடம் மாதிரி இருக்கக்கூடிய 2 அந்த முட்டி சில்லுன்னு சொல்றோமே, முழங்கால் சில்லுன்னு, அதை உடையவள். ஜானுன்னா முழங்கால், துவய 2 முட்டிக்கால், 2 முட்டிக்காலும் எப்படி இருக்கு, விராஜிதானா எழிலுடன் ரொம்ப அழகாக விளங்குகின்றது. 2 மாணிக்க கல்ல பதிச்சு வச்ச ஒரு மகுடம் எப்படி இருக்குமோ அது போன்ற அமைப்பை உடைய 2 அழகான முழங்கால் சில்லுகளை உடையவள். ஜானுனால முழங்கால் தான் இந்த இடத்துல, 2 சில்லுகளை உடையவள். இன்னொரு தடவை படிச்சிடலாமா அத, காமேச ஞாத, அதான் காமேச ஞாத, ஞாத அப்படின்னா அறியக்கூடிய, உணரக்கூடிய, அதான் காமேச ஞாத சௌபாகிய மார்த்வ ஊரு, அப்ப மார்த்வோரு சேர்த்து படிக்கிறோம். துவயான்விதா 2 தொடைகளை அமையப்பெற்றவள், 2 தொடைகளுடன் அமையப்பெற்றவள். மாணிக்க முகுடாகார ஜானு துவய விராஜிதா. இப்படி பார்த்த பிரிச்சல அழகா மீனிங் வந்து அப்படி அப்படியே உட்காந்துரும். மாணிக்க முகுடாகார ஜானுத்வய விராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய 17வது ஸ்லோகம். ஸோ சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த நல்ல விஷயத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு எல்லாருடைய சங்கல்பமாக அமைய வேண்டும். ஏன்னா நமக்கு நல்லது தெரிஞ்சா நாம மட்டும் வச்சுக்காம நிறைய பேருக்கு அதை நம்ம கொண்டு சேர்க்கும் போது அதனுடைய புண்ணியமும் நமக்கு வந்து சேரும்,
அதனுடைய பலனும் இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதனால அந்த ஒரு கைங்கரியத்தை எல்லாரும் செய்ய வேண்டும். பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், உங்களுடைய மேலான கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். அறிவோம் அவளின் 1000 நாமங்களை, பணிவோம் அவள் திரு பாதங்களை.